ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாவணி கல்ச்சர். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஈரல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வடைச்சட்டியில் நல்லெண்ணெய், சோம்பு போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஈரல் சுவரட்டி ரெண்டையும் போட்டு அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது பாருங்கள், அந்த தண்ணி நல்லா விட்டுருச்சு. இப்போ ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு மிளகு, சீரகம், மஞ்சள், சோம்பு, பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்களேன், அந்த பேஸ்ட் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிட்டு, இப்போ அந்த ஈரல் ராஸ்மெல்லாம் போயிட்டு தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு ஈரல் கிரேவி ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், நல்லா டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், நல்லெண்ணெயில் செஞ்ச ஈரல் சுவரட்டி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது மிளகு மட்டும்தாங்க போட்டிருக்கோம், காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அவ்வளோதான். வேறு எந்த மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவுமே போடலை. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம இட்லி தாங்க இன்றைக்கி. இந்த ஈரல் கிரேவிக்கும் இட்லிக்கும் சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நல்ல மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை வளையன்னு சூப்பரான ஒரு இட்லிக்கும் அந்த ஈரல் கிரேவிக்கும் நல்ல காம்பினேஷன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.